வணக்கம். நான் அருண்குமார், பத்திரிகையாளர். தமிழக வெற்றி கழகம் அதோட தலைவர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசப் விஜய் என்கிற விஜய். இவர் தமிழ்நாட்டில் அரசியலை மாற்ற போற அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அவர் எந்தவித வணக்கம். நான் அருண்குமார், பத்திரிகையாளர். தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இதோட தலைவர் யாருன்னா ஜோசப் என்கின்ற விஜய். இவர் இது வரைக்கும் மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா, நல்லது செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யலை. இவர் என்ன அரசியலுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்றத சாம்பிளா கரூர்ல காமிச்சார். எப்படின்னா 41 பேரை ஈவரக்கம் இல்லாம சாவடிச்சார். சரி, இவர் மட்டும்தான் இப்படி தொண்டர்கள் தலைவர் கண்டுக்கல அப்படின்னா தொண்டர் எப்படி அப்படின்னா தொண்டரும் கிடையாது. வணக்கம். நான் அருண்குமார், பத்திரிகையாளர். தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் என்கின்ற ஜோசப் விஜய். லெட்டர் பேட்ல, அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்ட களத்தில், தன்னோட எக்ஸ் பதிவில், இன்ஸ்டாகிராமில் எங்கேயுமே ஜோசப் விஜய் என்ற பேரை பயன்படுத்துறதே கிடையாது. இதுவே மக்களுக்கு செய்கிற துரோகம். இந்த லட்சணத்தில் திமுகவை விமர்சனம் செய்கிறார். எந்த அடிப்படையில் விமர்சனம் செய்கிறார் தெரியல. இவருக்கு அரசியல் தெரியாது, அரசியலுக்கு புதுசு. ஆனால் இவர் பேசுறத பார்த்தா அப்படியே எல்லாரோட அரசியலையும் இவர்கிட்ட கேட்டுதான் எல்லாம் அரசியல் பண்ற மாதிரியே பேசுவார். முதல் மாநாட்டில் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லியிருந்தார். ரெண்டாவது மாநாட்டில் கொஞ்சம் லைட்டா கொள்கை எதிரியை தொட்டுக்கினார். அதுக்கப்புறம் எப்போ நம்ம கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கொள்கை எதிரி கொள்கையோட ஒத்துப்போன நண்பன் ஆயிட்டார். ஏன் அப்படின்னா சிபிஐ விசாரணை அப்படின்ற ஒரு விசாரணைக்கு பின்னாடி ஓஞ்சுகிறார் விஜய். இவர் தமிழக மக்களை காப்பாற்ற போறார். எப்படி காப்பாற்றுவாருன்னு தெரியல. சரி, தலைவர் தான் இப்படி அரசியல் புனிதல் இல்லாம அரசியலை பத்தி தெரியாதவர். சரி, நிர்வாகிகளாவது அறிவு இருக்குதா பார்த்தனா அவங்களுக்கும் சுத்தமா அறிவு கிடையாது. ஒருத்தன் கஞ்சா அடிச்சுட்டு 43 நிமிஷம் பேசுறான். என்ன பேசினா ஏது பேசினான்னு அவனுக்கும் புரியாது, ஒண்ணுமே புரியாது. கொள்கை அப்படின்னு கேட்டா கொள்கை அப்படின்னா சொல்ல தற்குறி. இப்ப புதுசா ஒரு கொள்கையை சொல்றாரு. எப்படின்னா ஊழல் பண்ணுங்க, ஆனா சாவடிக்காம ஊழல் பண்ணுங்க, இதுதான் கட்சியோட கொள்கை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்ற. ஆனா அங்க ஊழல்ல ஊறி போய் 50 வருஷமா இருந்த திரு செங்கோட்டையன் இந்த கட்சிக்கு சேர்றாரு. எப்படி ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வருவாரு? சரி, கரூர்ல 41 பேர் இறந்தார். இவர் மக்கள் பணியில இருக்கிற உத்தமரா இருந்தா களத்துல இருக்கணும். ஓடி போய் சென்னைக்கு ஓடி ஒஞ்சிட்டு இருக்க கூடாது. அந்த இடத்துல எப்படி